நேற்று சொன்னதில் கமெண்ட் ஏன்டா ஒழுங்காக இப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் வேணும்ன்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நடனா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதெல்லாம் தட்டி விட்டு என்பிசி என்று பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு நம்ம வாயம் வைத்தியம் கட்டுனா கூட இருக்கவங்க அதை கத்த மாட்டுறாங்க. இருடி 7ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்கள் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏஞ்சோடனே H2O உள்ளே போட்டோன்னே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீலாக எக் ஒயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி ஒரு ஐகாப்ஸ் டே. நான் அதை மறந்துட்டு ஃபஸ்ட் மீல் இதை போட்டேன். போனோடனே செம்ம திட்டு வாங்கினேன். சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு ஒரு 1/2 hour சும்மா உட்கார முடியாமல் இன்னும் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் லிஸ்ட்டை போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். தேவையான பொருள் வாங்கலான்னு போனால் வாங்குறேன் வாங்கிக்கிட்டே இருக்கேன். சரி இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெயில் அடிக்கிற வெயிலில் ஜிம்முக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஸ்வெட் ஆயிடுச்சு இதை அச்சுக்கோன்னு சொன்னால் அதையும் அச்சு விட்டான். ஒரு வாசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காப்ஸ் லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெவியாக ஒர்க் அவுட் போடலான்னு பார்த்தா அதெல்லாம் தேவையில்லை, லைட் வெயிட்லேயே போடு, உன்னால் இதுவே போட முடியாதுன்ற மாதிரி சொன்னார். சத்தியமாக சொல்ல லைட் வெயிட்டில் சுத்தமாக போடவே முடியல. நான் தேவையான ஒர்க் அவுட்லாம் போட்டு இன்ஸ்டா ஸ்டோரிக்கு தேவையான வீடியோஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனா கமெண்ட்டில் வருது பிரச்சனை இல்லை, ஆனால் தனியாக டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறீங்களே அது இதுன்னு அதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் போஸ்டிங் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது எக் ஒயிட் சாப்பிட்டதில் போஸ்டிங் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்கான். ஆல்ரெடி சாப்பிட்டது எல்லாமே ஒர்க் அவுட்லேயே போயிடுச்சு, போஸ்டிங்கில் ஒன்றுமே இல்லை. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு ஸ்டோரி போடுறதுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு வேறு எங்கே போவேன், ஆஃபீஸ் தான் போவேன். அதுக்கப்புறம் வர நாட்கள் முடியாமல் போகுது, வாய்ஸும் லோவாக போகுது. பார்த்தீங்களா வாய்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருக்குன்னு. சரி மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.